அம்மா எனக்கு யாராவது பிச்சை போடுங்கம்மா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா. என்னதுமா கேட்டீங்க? அம்மா எனக்கு பேய் தான் தெரியும், கூகுள் பே தெரியாது, போன் பே தெரியாது. அம்மா அதெல்லாம் என்கிட்ட இல்லம்மா. எனக்கு சாப்பிட ஏதாவது தாங்கம்மா. அம்மா ஏன் நாருதுன்னா நான் குளிக்கிறதே கிடையாது. அம்மா மழை பெய்யும் போது அப்படியே நனைஞ்சுக்கிடுவேன். அம்மா எனக்கு வீடு கிடையாதுமா, தெருவுல தான் தங்குறேன். சாப்பிட்டு நாளாச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு 2 காலும் கிடையாது. அம்மா போனே கிடையாது. இதுல கூகுள் பே, போன் பே வாங்கம்மா. நான் பட்டினியாவே கிடக்குறேன். என்ன சலோமி என்ன பழம்பிக்கிட்டு இருக்கிற? அது எப்படிமா பிச்சைக்காரன்ட்ட போன் பே, கூகுள் பே எல்லாம் இருக்கும். சரி ஏன் இப்படி பேஜாரா இருக்கிற? கோபப்படாத. யாரு சொன்னா கடவுள் ஒண்ணுமே பண்ணலன்னு? ஐயோ ஒண்ணும் பண்ணல நீ சொல்லாத. உன்னையும் என்னையும் அங்கதான் படிச்சிருக்காரு. அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு இந்த உலகத்துல கை கிடையாது, கால் கிடையாது, வாய் கிடையாது, கண்ணு கிடையாது. நீயும் நானும் தான் இயேசுவுடைய கைகள் கால்களா நம்ம செயல்படணும். இதே போல உள்ள மக்களுக்கு நாம தான் நம்ம கரத்தை கொண்டு அவங்க கண்ணீரை துடைக்கணும். நம்ம கால்களால தான் போய் இயேசுவை பத்தி நிறைய பேருக்கு சொல்லணும். நாம இயேசுவின் அவயவங்களா இருக்கோங்கிறத மறந்துட்டியா? இயேசு எல்லார் மேலையும் ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு. நம்மள எல்லாரையும் நினைக்கிறாரு. நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. அந்த பிச்சைக்காரன் மேலையும் அன்பா இருக்கிறாரு, கரிசனையா இருக்கிறாரு. அதனாலதான் நம்மள படைச்சிருக்கிறாரு. மறந்துடாத. Bye bye.